ஊடக நிறுவனம் ஒன்று முதல் முறையாக மக்கள் நலப்பணியை ஆரம்பித்து வரலாற்றில் இடம் பிடிக்கும் வகையில் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் 3 இடங்களில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மக்களோடு மக்கள் இணைந்து மக்களின் பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். கிளிநொச்சி பெரிய பரந்தன் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை 1925ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 100 வருடங்கள் பழமை வாய்ந்த பாடசாலையில் தரம் 1 தொடக்கம் 9 வரையான வகுப்புகள் காணப்படுகின்ற போதிலும் அடிப்படை வசதியான குடிநீர் வசதி இந்த பாடசாலைக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. இதனால் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் சென்று இந்த பாடசாலையின் ஆசிரியர்களும் மாணவர்களும் நீரை பெற்றுக் கொள்கின்றனர். மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக கடந்த பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுத்த மக்கள் சக்தி திட்டத்தின் போது இந்த பகுதிக்கும் நாம் சென்றிருந்தோம். கடந்த மார்ச் 2ஆம் தேதி நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி குழுவினர் பெரிய பரந்தன் அரசினர் தமிழ் பாடசாலைக்கு சென்றபோது பாடசாலையில் நிலவும் குடிநீர் பிரச்சினையை அடையாளம் கண்டோம். எனவே மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்தது மாத்திரமன்றி அதனை நிறைவேற்றி மக்கள் துயர் துடைக்கும் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தில் நாம் இந்த பாடசாலையையும் தெரிவு செய்தோம். அதன் அடிப்படையில் 100 நாட்கள் திட்டத்தின் அங்குரார்ப்பண நாளான இன்று கிளிநொச்சி பெரிய பரந்தன் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலைக்கு நீர் வழங்குவதற்கான திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பின்னர் நீர் விநியோக திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. இதன்போது பாடசாலையில் நீர்த்தாங்கிகள் பொருத்தப்பட்டு நீர் விநியோகம் வழங்கப்பட உள்ளது. நாட்களில் இந்த திட்டம் பூர்த்தி செய்யப்பட உள்ளதுடன் இதன் மூலம் இந்த பாடசாலையின் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் நன்மையடைய உள்ளனர். இலங்கை பூராக பல்வேறு பிரதேசங்களில் இருக்கின்ற இன்னல்களையும் துன்பங்களையும் இனங்கண்டு அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவும் முடிவும் காணும் முகமாக இந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் நிறுவனத்தினர் இங்கே தமது முதற்கட்ட 100 நாள் வேலை திட்டத்திலே முதற்கட்ட வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளார்கள். அவர்களுடைய தேவை நீர்த்தாகத்தை தேவையை பூர்த்தி செய்கின்றது. ஏனெனில் எமது மாணவர்கள், எமது ஆசிரியர்கள் உட்பட யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் ஆசிரியர்கள் ஒரு போத்தல் நீருடன் அல்ல 1 லிட்டர் நீருடன் வருவார்கள். அது மதியத்துடன் முடிந்துவிடும். அந்த வகையிலே நாம் இன்றும் மறக்க முடியாத இந்த அரிய செயலுக்காக இந்த கிராமமும் இந்த பாடசாலையும் நன்றி கடனாக இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் நிறுவனத்தினருக்கு உதட்டால் மட்டுமல்ல உள்ளத்தால் நிறைந்த நன்றி கடனை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். செஞ்ச உதவி எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. எங்களோட பள்ளிக்கூடத்தில் ஒரு தண்ணீர் வசதியை ஏற்படுத்தி தந்தமைக்காகவும் எங்களோட இது சுமையை குறைத்தமைக்காகவும் நாங்கள் பாடசாலை மாணவர்கள் சார்பில் மனப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எவ்வளவு காலமா முயற்சி செய்தோம். இந்த ஸ்கூலுக்கு தண்ணி இல்ல, பிள்ளைகள் கஷ்டப்பட்டோம். பக்கத்துல ஒரு உவர் நீர் கிணறு, அந்த தண்ணியை தான் பாவிச்சு கொண்டோம், கழுவி கொண்டோம். கலவை என்ன குடிக்க சில பிள்ளைகள் கஷ்டப்பட்டு அந்த தண்ணி நீரை உவர் நீர் தண்ணியை தான் குடிச்சவிய. தண்ணி வசதி எல்லா வசதிகளையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து பாடசாலை மாணவர்களை இன்னும் நல்ல தராதரத்துக்கு உயர்த்தி தண்ணீர் வசதியை தந்து குடும்பத்துக்கு நன்றியை தெரிவிச்சு கொண்டு எங்களுக்கு இந்த கிணறு தண்ணி உதவி தந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. இவ்வளவு காலமும் தண்ணி இல்லாமல் பாடசாலைக்கு பெரிய சிரமமாக இருந்தது. பாடசாலையிலே தண்ணி இல்லாமல் தூரத்துல போய் தான் தண்ணி எடுத்துக்கொண்டு வர்றது. ஆனா இப்ப அடிக்கல் நாட்டி இருக்கிறோமே எங்கள் பிள்ளைகளுக்கு தண்ணீர் ஒன்றும் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் பிள்ளைகள் தண்ணீரை குடிப்பார்கள். நன்றி அவர்களுக்கு.